ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவையான யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பெல் சிம்பல் இருக்குது, அதுவுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம ஸ்வீட்டில் நம்ம செய்ய போகிறோன்னா வெல்லம் உடைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா? அதுக்கு இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஸ்வீட் செய்யறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வெல்லம் எடுத்து ஒரு கப்பில் இல்லைனா நீங்கள் பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதை கொண்டு போய் நீங்கள் நார்மலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலைல வெல்லத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பாருங்கள், ஒரு நாள் ஃபுல்லாக வெல்லத்தை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்துங்க. மறுநாள் எடுத்து வச்சுக்கிட்டுங்க. இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக வெல்லத்தை நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோங்க. அதுக்காக நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி எடுத்துருக்கேன். கத்தி எடுத்துகிட்டு வெல்லம் ஃபுல்லாகவே அழகாக நம்ம இது போல் கட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் வெல்லத்தை உடைக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் கத்தி வச்சு அழகாக நீங்கள் கட் பண்ணினீங்கன்னா அந்த வெல்லம் ஃபுல்லாகவே நமக்கு அழகாக உதிர்ந்து வருங்க. நம்ம இதே மாதிரி எல்லா வெல்லத்தையுமே இதே மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லா வெல்லமும் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ இந்த வெல்லத்தை நீங்கள் டைரெக்டாக ஸ்வீட்க்கு யூஸ் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஸ்வீட்க்கு யூஸ் பண்ணனாலும் ஒரு டப்பாவில் போட்டு எப்போதும் போல் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது நமக்கு எப்போ நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோமோ அப்போ எடுத்து டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியுங்க. டைமும் சேவ் ஆகும், வேலையும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த சின்ன டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம லெமனில் கொஞ்சம் அதிகமாக நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி ஒரு 4 லெமன் போல் மட்டும் எடுத்துருக்குங்க. இந்த லெமனை நீங்கள் ஒரு கப்பில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெய் ஒரு ட்ராப் அளவுக்கு மட்டும் எடுத்து நம்ம உள்ளங்கையில் ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் ஊற்றுனதுக்கப்புறம் ஒவ்வொரு லெமன் எடுத்து நீங்கள் எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இதே போல் எல்லா லெமன் மேலேயும் நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம எல்லா லெமன் மேலேயும் எண்ணெய் நம்ம அப்ளை பண்ணியாச்சுங்க. இது போல் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாங்க. கப்பு இல்லைன்னா கண்ணாடி பாட்டில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி கப்புக்குள்ளே ஒரு 4 லெமன் போல் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் லெமன் ஃபுல்லாகவே மூழ்களுக்கு நம்ம தண்ணி நம்ம ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போதும் போல் மூடி போட்டு இதை கொண்டு போய் நார்மலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணால் போதும். 3லேருந்து 4 வாரம் வரைக்குமே நமக்கு லெமன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகும். 2 நாளைக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் தண்ணி மாற்றிக்கணுங்க. கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம நிறைய பொருட்களை பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடிக்குள் நம்ம உப்பு கட்டி நம்ம ஸ்டோர் பண்ணோம்னா மழை காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டும்ங்க தண்ணி நமக்கு இறங்கிருங்க. அந்த மாதிரி தண்ணி இறங்காமல் இருக்க இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உப்பு ஜாடிக்குள்ள நீங்கள் உப்பு கொட்டிக்கிறதுக்கு முன்னாடி அது உள்ளுக்குள்ளே ஒரு கொட்டாங்குச்சி இது போல் நீங்கள் வச்சு வச்சுருங்க. அதுக்கப்புறம் எப்போதும் போல் உப்பு நீங்கள் கொட்டி வச்சா போதுங்க. 6 மாதம் இல்லைங்க, 1 வருஷம் ஆனாலும் சரிங்க, உப்புக்குள்ளே சுத்தமாக நமக்கு தண்ணி இறங்காது. உப்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க. இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம வீட்டில் நம்ம பருப்பு சாம்பார் செய்யும்போது இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பருப்பு போட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக நீங்கள் கொதிக்க விடுங்க. லைட்டாக நமக்கு கொதி வரும்போது அது மேலே நீங்கள் பாருங்கள், இது போல் நமக்கு நுரை ஃபுல்லாக நமக்கு வருங்க. இந்த நுரையெல்லாம் நீங்கள் போட்டு அப்படியே நீங்கள் சாம்பார் வைக்கக்கூடாது. அப்படி நம்ம செஞ்சோம்னா நிறைய பேருக்கு வாய்வு தொல்லை, கேஸ்ட்ரால் பிரச்சனை, ஜீரண பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் நமக்கு வருங்க. அதனால் ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி எடுத்து நுரை ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் பருப்பு சாம்பார் நீங்கள் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்குங்க. எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராதுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு டிப்பையை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் பாருங்கள், நுரை ஃபுல்லாகவே நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எப்போதும் போல் நீங்கள் சாம்பார் செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க.
நம்ம வீட்டில் நம்ம முட்டையெல்லாம் வாங்கினா இது போல் முட்டை அட்டையில் நமக்கு வரும் இல்லையா, இந்த மாதிரி முட்டை அட்டையை நீங்கள் கீழே தூக்கி போடாமல் இதுவும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியும். இந்த அட்டை உள்ளுக்குள் நம்ம தக்காளி ஃபுல்லாகவே ஆர்கனைஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி காம்பு மேலே இருக்கிற காம்பு கீழே படுற மாதிரியும் கீழே இருக்கிற காம்பு மேலே வர்ற மாதிரியும் இந்த மாதிரி நீங்கள் திருப்பி வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாகவே நீங்கள் தக்காளி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அப்படிலாம் நீங்கள் ஒரு பக்கம் தக்காளி இன்னொரு பக்கம் வெங்காயம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சீக்கிரமாக நமக்கு தக்காளியாக இருக்கட்டும் வெங்காயமாக இருக்கட்டும்ங்க நமக்கு கெட்டு போகாது. கண்டிப்பாக இந்த டிப்பையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாங்க. நம்ம எல்லார் வீடுங்களையும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிக்சியில் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மிக்சியில் நமக்கு அதிகமாக நமக்கு அழுக்கு படிஞ்சிருங்க. அதுவும் மட்டும் இல்லாமல் நம்ம தினமும் யூஸ் பண்ணுறதுனா அன்னன்னைக்கு நம்ம துடைச்சி க்ளீனாக வச்சுக்கணும். ஒருவேளை நம்ம துடைக்க வச்சுருந்தோம்னா அந்த மிக்ஸ் மேலே நிறைய அழுக்கு பட்டு நம்ம அடிக்கடிக்கு ரிப்பேர் கடையில் கொண்டு போய் கொடுக்க வேண்டியதாக இருக்குங்க. அந்த மாதிரி நீங்கள் ரிப்பேர் கடைக்கு கொண்டு போய் கொடுக்காமல் இருக்கவும் ரொம்ப ஈஸியாக சுத்தம் பண்ணவும் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த மிக்ஸி உள்ளுக்குள்ளே வெளிப்பாக்கும் எல்லா பக்கமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு அழுக்காக இருக்குன்னுட்டு. இந்த அழுக்கு மட்டும் இல்லைங்க, நாள்பட்ட அழுக்கு எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் மிக்ஸியை ஒரு ஓர வச்சுக்கிறேன், ஒரு கப் எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் இது கூடவே நீங்கள் பாதி லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டும் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டூத் பேஸ்ட்டு கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது 3 நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் லெமன் விதை ஃபுல்லாக எடுத்து நீங்கள் வெளியே போட்டுட்டு ஒரு டைம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம சேர்த்துக்கிற 3 பொருள் ஓரளவுக்கு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த கப்பை எடுத்து ஒரு ஓர வச்சுக்கலாங்க. மிக்சியை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. மிக்சி மேலே நாள்பட்ட அழுக்கு எந்த அழுக்காக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். மிக்சி நமக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு போலவே இருக்குங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண லிக்விட் எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சின்ன துண்டு போல் ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு துணி எடுத்து வச்சுட்டு இந்த கப்பை நீங்கள் ஒரு ஓர வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸோட வெளி பக்கம் நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலாங்க. நம்ம ரெடி பண்ண லிக்விட் நீங்கள் துணி தொட்டு நீங்கள் இந்த மிக்ஸி ஃபுல்லாகவும் எல்லா பக்கம் நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க. அந்த மிக்ஸி மேலே நமக்கு ஹோல்ஸ் தான் இருக்கும் இல்லையா, அந்த ஹோல்ஸ் மேலே நமக்கு தண்ணி இறங்கக்கூடாதுங்க. அதனால் நீங்கள் அங்கே மட்டும் நீங்கள் தேய்க்க வேண்டாம். ஒவ்வொரு மிக்ஸியில் ஒவ்வொரு மாதிரி நமக்கு ஹோல்ஸ் இருக்குங்க. அந்த ஹோல்ஸுக்கும் நமக்கு தண்ணி இறங்கக்கூடாது. தண்ணி இறங்காத அளவுக்கு நீங்கள் வெளிப்பக்கம் ஃபுல்லாகவே நீங்கள் நல்லா நீங்கள் தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் மிக்ஸி வெளி பக்கம் ஃபுல்லாகவே நான் க்ளீன் பண்ணியாச்சு. நல்லா பளிச்சுன்னு க்ளீனாக இருக்குங்க. அதுக்கப்புறம் மிக்ஸியோட மேல் பக்கம் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். நல்லா நீங்கள் துணி நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு ஃபஸ்ட்டு மேல் பக்கம் இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே துணி இது போல் வச்சுட்டு அதுக்கப்புறம் அழகாக இது போல் நீங்கள் பண்ணால் போதுங்க. அந்த அழுக்கு எல்லாமே நமக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி உங்களை கை வச்சு பண்ண முடியல நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் நம்ம எடுத்துக்கலாங்க. ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த துணி மேலே வச்சு அழகாக நம்ம ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அழுக்கு எல்லாமே நமக்கு வெளியே வந்துடுங்க. இப்போ பாருங்கள் மிக்ஸி நமக்கு பார்க்கவே க்ளீனாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி சைடில் அழுக்கு இருக்கு இல்லையா, அது உள்ளுக்குள்ளே இடுக்கில் அழுக்கிறதுனால நம்ம கை வச்சு தேய்க்க முடியாது. அதனால் மறுபடியும் நீங்கள் கிளாத் வச்சுக்கலாங்க. கிளாத் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது அழுக்கு எல்லாமே நமக்கு வந்துடுங்க. இப்போ பாருங்கள் மிக்ஸி உள்ளுக்குள்ளே சென்ட்ரல் நமக்கு எங்கேயுமே அழுக்கு கிடையாது. இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சுங்க. இது அப்படி இருக்கட்டும். சைடில் கப் எடுத்து ஒரு ஓர வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கிளாத்தோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு மிக்ஸியோட சென்ட்ரு பகுதி இது போல் நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெளி பக்கம் எல்லா பக்கமும் நீங்கள் ஒரு துணி வச்சு நல்லா நம்ம தொடச்சி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸி ஃபுல்லாகவும் வெளி பக்கம் நல்லா நீங்கள் தொடச்சி க்ளீனாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்ஸியோட வெளி பக்கம் இருக்கு இல்லையா, வெளி பக்கம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன ஹோல்ஸ் நமக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஹோல்ஸை நம்ம எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. அந்த ஹோல்ஸ் நமக்கு தண்ணி இறங்கக்கூடாது. அதே போல் அழுக்கு நமக்கு எதுவுமே படிஞ்சிருக்கக்கூடாதுங்க. ஒவ்வொரு மிக்ஸ் மேலே ஒவ்வொரு மாதிரி ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹோல்ஸ் நம்ம எப்போவுமே க்ளீனாக வச்சுக்கணும். அப்போ தாங்க நம்ம மசாலா அரைக்கும் போது காற்று ஃபுல்லாகவே நமக்கு வெளியே வருங்க. ஒருவேளை நமக்கு மசாலா அரைக்கும் போது அந்த ஹோல்ஸ் நமக்கு அழுக்கு
அடைஞ்சிருந்துச்சுன்னா அந்த காற்று வெளியே வராமல் உள்ளுக்குள்ளே இருந்து நமக்கு மிக்ஸியை ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க. அதனால் எப்போவுமே நீங்கள் மிக்ஸியை க்ளீனாக வச்சுக்கோங்க. அதே போல் ஹோல்ஸுமே நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் மட்டும் பண்ணிடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டிப்பில் எந்த டிப்பு பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் நீங்கள் யூஸ் இருக்குன்னு நினச்சா கூட மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.